வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஷு சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்க கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான சில விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதெல்லாம் நான் என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரூம்மேட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த விஷயங்கள்ல சிலதை உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேதரிங் பேண்ட்டை நம்ம போடுறதும் திருப்பி அதை கழட்டுறதும் ஒரு பெரிய 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 கஷ்டமான விஷயம். அதுலயும் நம்ம கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பேண்ட்ல லைட்டா ஈரம் மட்டும் பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கழட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயங்க. இது வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து தெரியும். இப்போ வந்து லெகின்ஸ் வந்துடுச்சு, பட் லெகின்ஸ் யூஸ் பண்ண விரும்பாதவங்களும் சில பேர் இருக்காங்க என்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கோங்க. வந்து ஜஸ்ட் இப்போ நான் கையில இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், அந்த மாதிரி காலில் போட்டுட்டா நம்ம போடும் போதும் ஈஸியா இருக்கும். கேதரிங் பேண்ட்ஸை திருப்பி நம்ம கழட்டும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம முன்கால்லையும் பின்னாடி குதிகாலும் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் நல்லா கவர் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஈஸியா நம்மளால இன்சர்ட் பண்ணிட முடியும். திருப்பி நம்ம வந்து பேண்ட்டை கழட்டும் போதும் அந்த கவர் வந்து ரிமூவ் ஆகாம பாத்துக்கணும். ஸோ கையால நல்லா பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையால பிடிச்சிட்டு லைட்டா நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தீங்கனாலே ரொம்ப ஈஸியா கழட்டிடலாம். நீங்க கேதரிங் பேண்ட் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இயரிங்க்கெலாம் தனியாக ஆர்கனைசர் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை பாக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா 25 rupeesலேருந்து 30 rupeesக்குள்ளே கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கும் போது கொடுத்த பாக்ஸ், இது யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான். ஸோ நான் வந்து அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து பெரிய கிளச்சும் இன்னொரு பக்கத்துல வந்து சின்ன சின்ன கிளச்சஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்து இதே மாதிரி தான் ஹாஸ்டல்ல இருக்கிற போதும் அப்ப எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் கிடைக்கும். A2Bல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரியான பாக்ஸஸ் இருக்கும். ஸோ நிறைய பேப்பர் பாக்ஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ வரைக்கும் நான் பேப்பர் பாக்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி ஃப்ரீசரில் ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறதுக்கு கிடைக்கிற அந்த ஐஸ் கியூப்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்பயும் 2-3 இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோமான்ட்டு இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றை வந்து எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் இயரிங்ஸ் மட்டும்தான் போட்டுக்கணுன்ட்டு கிடையாது, உங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டிக்கர் பேக்கெட்ஸ் வச்சுருப்போம். உங்கள் காலையில் கிளம்புற அவசரத்தில் எங்கே இருக்குன்னு தேடுறது கஷ்டம். இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு பழைய சார்ட் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு புக் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டா போதும், திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். புதுசாக எப்போல்லாம் பிந்தி பேக்கெட்ஸ் வாங்குறனோ அப்போ வந்து நான் ஈஸியாக இதுலேயே வந்து நான் திருப்பி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும், இல்லைன்னா ஸ்டாப்பிள் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு கபோர்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 5 ஷெல்ஃப் இருக்குது, இல்லை 4 ஷெல்ஃப் இருக்குன்னா மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே அதை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதோட மேக்கப் ஐட்டம்ஸும் அங்கே வச்சுக்கணும், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் வச்சுக்கணும், ட்ரெஸ்ஸும் வைக்கணும், எல்லாமே வைக்கணுங்க. அதுவும் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் கேட்கவே வேணாம், அவங்களுக்கு புக்ஸே வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் எப்படி இந்த மாதிரி வச்சுருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல, ஒரு பாக்ஸோ ஷர்ட்டோ இல்லை புடவையோ வாங்கினா வர அந்த அட்டடப்பாவை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி களைச்சாலும் பெருசாக மெஸ்ஸாக தெரியாது, உங்களோட இடம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தெரியாது. ஸோ ஈஸியாக நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணவும் வசதியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அடுத்தது நீங்கள் ஸ்டேஷனரிக்கு வச்சுக்கலாம், அடுத்தது வந்து உங்களோட ட்ரெஸ் அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நான் வந்து பாருங்கள், அந்த பின்னாடி இருக்கிறதுல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு, ஸோ அதில் வந்து சீப்பு, பென்சில்ஸு, அப்புறம் ப்ரஷ்ஷஸ்ஸு, ஹேர் ப்ரஷ்ஷு, இது எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோலில் வந்து பேக் பண்ணி வந்தது ஆனால் லிப்ஸ்டிக்கு, காஜல், அப்புறம் பிந்திஸு, அதாவது செந்தூரம், அதெல்லாம் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்து இந்த மாதிரி செல்ஃபோன் வச்ச டப்பாஸில் தான் நான் வந்து இந்த மாதிரி கிளச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அட்டை டப்பாக்களை வந்து தூக்கி போடவே தேவையில்லை. நம்ம இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், நிறைய ஸ்பேஸ் சேவிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஈஸியாக கொஞ்சம் இடத்துலையே நிறைய வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு ரூமில் வந்து ப்ராப்ளமும் வராது, நம்ம இடமும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும்.
ஹாஸ்டலை விட்டு வெக்கேட் பண்ணிட்டு வரும்போது இதெல்லாம் தூக்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. அங்கேயே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அதை வந்து தூக்கி போட்டுகிட்டே வந்துடலாம். உண்மையை சொல்லணும்னா நான் வந்து இப்போ வரைக்குமே சில ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கியிருப்பேன், அதை அவங்க கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ்லாம். ஆனால் என்ன வாங்கி வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். இன்னும் நான் வாங்கினதில் நிறைய பாக்ஸஸ் வந்து அப்படியே வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமல். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அது கிடைக்கும் போது நமக்கு என்ன தோணுன்னா, ஓகே இதை இங்கே வச்சா நல்லா இருக்குமே, ஓகே இந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்டேஷனரி போட்டு வச்சுக்கலாம், இது வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இப்படிதான் நம்ம மைண்டு தோணுமே தவிர கடையிலேருந்து வாங்கி வச்ச ஆர்கனைசர்ஸை யூஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு வராது. எனக்கு அப்படிதாங்க பர்சனலாக இப்போ வரைக்கும் நிறைய வந்து நானாக இப்போ கம்பல் பண்ணி ஓகே இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில இது யூஸ் பண்ணுறேன். பலது இன்னும் அப்படியே தான் இருக்குது ஒரு பக்கத்தில். ஸோ ஃபோன் வந்து நம்ம உடையாமல் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியே இதை சுருட்டி ஹேண்ட்பேக்கில் போடுறோம், இல்லை காலேஜ் பேக்கில் போடுறோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஒயர் வந்து பிஞ்சு போய் வந்திருக்கும், பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் தலையில் போடுற ஹேர் பேண்டோ இல்லைன்னா ஏதாவது பேக் பண்ணி வர ஹேர் பேண்ட்ஸ் இருக்கும், அதோ ஏதாவது ஒரு ஹேர் பேண்டை சும்மா நம்ம அப்படியே ரஃபாக கையில் சுற்றி மேலே இந்த மாதிரி ஹேர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே உங்களோட பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அழுத்தமான கார்டாக எடுத்துக்கோங்க, அதில் வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து கடையில் ஈசஸ் வைக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கார்டு கொடுக்குறாங்க, இல்லைன்னா எக்ஸ்பைரி ஆன ஏதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு கார்டை வச்சு ஈஸியாக சுற்றிக்கலாம். அப்படியே எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்ட்போர்டை ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. மேலே வந்து வேணும்னா ஏதாவது ஒரு ஒயிட் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளார வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. எங்களுக்கு இருந்தது. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து எப்படி அயன் பண்ணி போட முடியாது இல்லையா. அப்போ வந்து இது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தைக்கு கீழே வந்து நாங்கள் வந்து பாய் போட்டு தான் படுத்திருப்போம். ஸோ அதனால் பாய் மேலே ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து அது மேலே இந்த சுடிதாரை வந்து நல்லா பிடிச்சு வச்சிடணும். அப்போ வந்து நீங்கள் கையால் தான் துவைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மிஷினில் போட்டோம்னா நிறைய சுருக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காய வைக்கும் போதே சுருக்கத்தை எல்லாம் நல்லா உதறிட்டு காய வச்சிங்க அப்படின்னா லைட்டாக தான் கசங்கிருக்குங்க. அவள் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து நிறைய காட்டன் சுடிதார்ஸ் போடுவா. அவள் வந்து அழகாக இந்த மாதிரி கையால் நல்லா நீவி விடணும். முதல்ல கையால் எந்த அளவுக்கு நீவி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நீவி விட்டுட்டு அது மேலே இன்னும் போடணும், நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மெத்தையை தூக்கி மேலே போட்டுட்டு ஒரு வாரம் ஒரு 2-3 நாள்லேயே நல்லா செட் ஆகிடும். நல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த வாரம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 நாள் 2 நாள்லேயே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு அது நல்லாவே மடித்து வந்திருக்கும். பட் அயன் பண்ண அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அது கஷ்டம் தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அயன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே உங்களோட காட் வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருந்ததுன்னா ஒரு பேப்பர் மட்டும் அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா 2-3 லேயர் மேலே போடுங்க. ஏன்னா ஹாஸ்டல்லலாம் நம்ம பார்த்துருப்போம் எந்த லட்சணத்தில் வந்து கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து நல்ல அந்த இரும்பு கட்டில் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் வந்து துரு ஏற ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பரை மட்டும் போட்டுட்டு மேலே வந்து இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு லேயர் மட்டும் போட்டு மேலே ட்ரெஸ்ஸை போட்டிங்க அப்படின்னா துரு பிடிக்கிற காட்டாக இருந்ததுன்னா துரு ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2-3 லேயர் பேப்பரை மேலே போட்டுக்கலாம். அப்படி இல்லை கீழே நான் பாய் விரித்து தான் மேலே வந்து மெத்த போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை. பாய்க்கு மேலே ஒரு லேயர் நியூஸ் பேப்பரை போட்டுட்டு மேலே வந்து ட்ரெஸ்ஸை போட்டு அது மேலே இன்னொரு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு நீங்கள் வந்து மெத்தையை நீட்டி விட்டுடலாம். ஸோ நீங்கள் எந்த இடத்துல தலை வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் தான் பண்ணேன். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க அந்த துணி வந்து கொஞ்சம் அயன் பண்ண மாதிரி ஆகும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோட ஹாஸ்டலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணேன்.
இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு இந்த மெத்தட் மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு இடத்துல நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஒரே விஷயத்துக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இன்னமும் வர வீடியோஸில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.